வணக்க மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? 4 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தாங்க எந்திரிச்சு ஒரு சுய நினைவோடு நான் வீடியோ போடுறேன். இன்னைக்கு தான் நேற்றுலாம் போட்டிருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக ஏதோ முழு பதினாறு கொஞ்சம் போட்டுருந்தேன். 4 நாளாக ஃபுல் தூக்கமுங்க, தூங்கிட்டே இருக்கிறேன். எதுக்கு அவ்வளோ தூக்கம் வருது அப்படின்னா, சைக்காலஜி டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன்னா அது ஒரு நாள் ரொம்ப டயர்டாக இருக்குது. டேப்லெட் கூட எந்திரிச்சு போட முடியாத டயர்டாக இருந்துச்சு. டயர்டாக எப்போ அதிகமாக இருக்குதோ சுகர் அதிகமாச்சுன்னு அர்த்தம். அதுதான் புரிஞ்சுக்கிட்டு நான் ரொம்ப முடியாதனால அந்த டேப்லெட் கூட நான் எடுத்து போடுறதுக்கு முடியாமல் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அன்னைக்கு தூங்குனதா. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் 10:30 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட அப்போ தூக்கம் வந்துகிட்டே இருந்துச்சு. டீ காஃபி கூட குடிக்கல. நேரத்தில் ஒரு 2 தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்டேன். அது டீ வச்சு குடிக்கிறது கூட எனக்கு எனர்ஜி இல்லாதனால நான் அப்படியே படுத்துட்டேன். வேறு எதுவுமே தோணல எனக்கு. படுத்து திரும்ப தூங்கிட்டே இருக்க. 2 மணிக்கு முழு போச்சு. கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சேன். அப்படியே படுத்து தூங்கிட்டேன். 5:30க்கு தான் எந்திரிச்சேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஒரு ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வர சொல்லி இந்த மசாலா பூரியும் ஆப்பிள் பழம் அந்த பை போட்டு கொடுத்தா. அப்படி அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டு மசாலா பூரி சாப்பிட்டு நைட் படுத்து தூங்கிட்டேன். கிட்டத்தட்ட 4 நாள் இதே மாதிரி தான். சரியாக சாப்பிட்டேன். சாப்பிடுங்க ஹோட்டல் வச்சுக்கா. 4 நாளாக ஃபுல்லாக நான் சரியாக சாப்பிடவே முடியலைங்க. சாப்பிடவும் இல்லை, தூங்கிட்டே இருக்கிறேன். நான் எதுக்கு இதை பதிவு பண்ணி சிபத் கிரியேட் பண்ணி என்னது அனுதாபத்தை நான் தெரிவிச்சுக்கல. சப்போஸ் நான் போனால் இந்த பதிவு இருக்கும் யூடியூப்பில். அப்படியே யாரோ ஒருத்தர் இப்படியெல்லாம் வாழ்ந்து போயிருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் கல்லூரியெல்லாம் செதுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க சில பேர் அவங்களுடைய வரலாறுகளை. நான் வரலாறு செதுக்கி வைக்கலாம் ஒன்றும் இல்லை. என்னுடைய ஆதங்கத்தை இதில் நான் பதிவு பண்ணிட்டு போகிறேன். எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு பேச்சு பேசுகிறக்கு யாரும் இல்லை. நான் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கனால யாருமே இல்லை. இதை என்னுடைய என்ன சொல்கிறேன்னா, நேரம் இந்த கர்மாவினின்னு ஒன்று இருக்கும் பாருங்க. அது யாராக இருந்தாலும் சரி அந்த கர்மாவினை அனுபவிச்சுட்டே ஆகணும். அனுபவிக்காமல் யாருமே இதில் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. எவ்வளோ தூரம் எவ்வளோலாம் கர்மாவினை இருக்குதோ நமக்கு அதெல்லாம் அனுபவிச்சுட்டே போகணும். நம்ம அதை அனுபவிக்காமல் ஒழிஞ்சு போயிடலாம். கடவுள் விடமாட்டார். நம்ம போனாலும் கடவுள் விடமாட்டார். என்னுடைய உடம்புல எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்குது. என்னுடைய உடம்பு இனிமேல் நல்ல முறையாக ஏதாவது சாப்பிட்டா கூட அதை எடுத்து இது பண்ணிருக்கீங்களா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைங்க. மாத்திரை மரத்தில் தான் போய் சாகணும். என்ன இது மாதிரி சொல்லக்கூடாது. மாத்திரை அது போகிற மாதிரி இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே போய்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான். அந்த இப்போ மல்டி விட்டமின் டேப்லெட்டு, ஐரன் டேப்லெட்லேயே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன் இப்போ நம்ம முடியல. எனக்கு யாராவது ஒருத்தர் கூட ஒரு ஒத்தாசியை கூட இருந்து எனக்கு ஒரு சாப்பாடு பாருன்ட்டு பூனைக்குட்டி வச்சு நான் பாட்டுக்குது பாருங்க. என்னுடைய கஷ்டம் எப்படி இருந்தாலும் அதுக்கு எந்திரிச்சு சாப்பாடு போட்டு இல்லைன்னா காலையிலேருந்து அந்த பூனை கூப்பிட்டுட்டே இருக்குதுங்க. கண்ணை முழிக்கிற எந்திரிக்க முடியல என்னால். அந்த பெரிய பூனை எல்லா குட்டிலும் கத்தாது. அந்த பெரிய பொண்ணு ஒன்று மட்டும்தான் கத்தி சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுக்கு. எந்திரிக்கிற நேரம் முடியல. எந்திரிச்ச நேரம் மட்டும்தான் அந்த படிக்கிற இருக்காட்டு போட்டு வச்சுரு. அது சாப்பிடுங்க, தண்ணி போய் குடிச்சிக்கிறதுக்கு. அவ்வளோதான் அதனுடைய ஃபுட் ஐட்டம். அதனால தான் நான் சரியாக சமையல் பண்ண மாட்டேன். அந்த ஒரு காரணத்தினாலே போன குட்டிகளுக்கு அந்த மாதிரி அது போட்டு வைக்காட்டது சாப்பிட்டுட்டு இருக்குது. ரொம்ப முடியலைங்க சத்தியமாக சொல்கிறேன். 4 நாளாக என் பொண்ணு கூட ஃபோன் பண்ணல. அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னு கூட ஃபோன் பண்ணி கேட்கலடா நீ குட்டி. கிட்டத்தட்ட 3-4 நாள் ஆச்சு உனக்கு நான் ஃபோன் பண்ணி. இப்போ வரைக்கும் கூட சரி ஒரு இது சொல்லுவேன். நானாக ஃபோன் பண்ணால் பிடிச்சி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி அது ஒரு டைத்தில் சொல்லுவேன். நல்ல முடியாமல் நேரத்தில் ஃபோனே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் திட்டு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேட்க முடியாதா அப்படிமே. எப்பவும் அதே மாதிரி 4 நாள் ஆச்சு. இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணல. என்ன நான் எதுக்கு அழுகக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொரு டைம் அழுகக்கூடாது, அழுது பேசக்கூடாதுன்னு. ஆனால் என்ன அறியாமல் இதெல்லாம் பார்க்க கஷ்டமாக தோணும் மனசுக்குள்ள. ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தா கடவுள் இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியலைங்க. சத்தியமாக அழுகக்கூடாது நினச்சிட்டு இருக்கிறேன். அது என்ன அறியாமல் அழுக 4 நாளாக எந்திரிக்காமல் படுத்தியாக இருக்கிறதுங்க. யாருமே நமக்கு இந்த பூனை குட்டியில் அது பூனை எழுப்பிக்கிட்டே இருக்குதா. என்னை தூங்க விடலை. எல்லாமே கேட்குது. என்னால் எந்திரிக்க முடியல. அப்படியே படுத்துருந்தேன். யாரும் இல்லை. ஒரு சில பேர் கமெண்ட் போட்டுருங்க. பேச்சு திறமை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு. என்னோட உடல்நலம் அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. எனக்கு உடல்நலம் சரியா நல்ல சப்போர்ட் இல்லை. எதுவுமே அடுத்த வேலை செய்யறது கூட எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் போகுது. யார்கிட்ட போய் சொல்லி யாருக்கு நான் அனுதாபம் தேடுறது? ஒருத்தருட்டும் சொல்ல என்னுடைய தலையெழுத்து நான் இப்படித்தானே போயிட்டே ஆகணும். வேறு வழி இல்லை. இந்த ட்ரிப்பு மாதிரி எப்பவுமே வரல. ஃபுல் அண்ட் ஃபுல் 4 நாளுங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 4 நாள் வேலைக்கார பொம்பளை ஊருக்கு வச்சு வரல. டேய் என்னடா இந்த செடியில் இந்த மண்ணெல்லாம் கீழே தட்டி விட்டுருச்சுங்க. கீழே உடச்சி அந்த செடியெல்லாம் தூக்கி உடச்சி இந்த மண்ணெல்லாம் கீழே தட்டி விட்டு இப்போ அதில் யூரின் போய்கிட்டு இருக்குது. அதுக்கு நான் அதை கூட அள்ளி வைக்க முடியல. வேலைக்கார பொண்ணு வந்துச்சுன்னா சொல்லு, இதேமா இங்கெல்லாம் யூரின் போய்கிட்டு இருக்குது. என்னை கிண்டல் அடிக்காது. அதுக்குன்னா நானும் அள்ளி வச்சிருவேன். எதுக்கு அவங்களுக்கு போய் அந்த இதுன்ட்டு. 4 நாளாக ரொம்ப முடியாமல் அவஸ்தப்பட்டுட்டேன். ஆனால் இந்த மாதிரி நாள் யாருக்குமே வரக்கூடாதுங்க. சிவபெருமானே நீ இருக்கிறியா இல்லையான்னு கூட தெரியல. எனக்கு இவ்வளோ ஒரு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 2 நாளைக்கு நல்லா இருக்குங்க. அடுத்த 2 நாளில் ப்ராப்ளம் இதே தான் ஓடிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக அனுபவிச்சுட்டு இருக்கிறத யாருக்கும் தெரியாது. நான் இவ்வளோ தூரம் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அது ஒன்று தான் நான் சொல்லிக்கிறேன். சரியான வீடியோ எதுவும் நான் போட்டிருக்க மாட்டேன். 4 நாளாக லைவோ இது எதுவும் வரல. நேற்று நைட்டு கொஞ்சம் தூரம் தூக்க வலி லைவ் போட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு இதில் வர்றதை உடம்பு சரிங்க, இது எதுக்கு வந்து லைவுக்கு அப்படின்னு திட்டுறாங்க.
ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு வாழ முடியாதுங்க. ஒருத்தருக்கு என்ன என்ன இருக்குதோ எப்படி இருக்குதோ அவங்க இதில் அவங்க அப்படித்தான் வாழ்வாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அந்யோன்யமா அனுசரித்து ஒத்துழைச்சு போனால் மட்டும்தான் வாழ்க்கை. அது இல்லைங்கிற போது வாழ்க்கை இப்படி தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு எந்த வாழ்க்கையிலுமே நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கல. ஒரு 18 வருஷம் வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்த அப்பா அம்மா வீட்டில், அதோட சரி. அதுக்கு மேலே நமக்கு சந்தோஷம் வாழ்க்கைன்னு என்னன்னே தெரியல. ஆனால் எனக்கு எப்படி இருக்கட்டோ இல்லையோ, அடுத்தவங்களுக்கு நான் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக வந்து உதவி பண்ணி அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வந்து அவங்க நல்லா இருக்கிற மாதிரி வச்சிடறேன். அது மேலே முடிஞ்சிருந்தனால என்னோட லைஃப் இப்படி போய்கிட்டு இருக்குது. எனக்குன்னு ஒரு மாற்றம் வருமா, இல்லை நமக்கு நல்லது கிடைக்குமா, எதுவுமே இல்லை. நான் வந்து சிம்பத் கிரியேட் பண்ணி நான் எதுவுமே நினச்சிக்கல. என்னமோ கூட்டு வாக்கில் வளரிக்கிட்டு இருக்கிறாங்க, அது மட்டும் தெரியுது. இதை அழுதுட்டுன்னு வச்சுங்களேன், அந்த வந்து எனக்கு அந்த இது கொஞ்சம் குறைஞ்சிருது. அந்த வேதனை வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். நான் அழுகா அப்படியே வச்சுக்கிட்டதுன்னு வச்சுங்க, அது மனசுக்குள்ள இன்னும் கும்பிரி ரொம்ப தான் வேதனை உண்டாக்கிட்டு இருக்கும். கண்டிப்பா அழுகாம பேசணும் தான் முயற்சி பண்றேன். ஆனா என்னைய அறியாம வருதுங்க, அதை நான் ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டம், உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டம். தனிமையா வாழ்றதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு புரியுது எனக்கு நல்லா. 10 வருஷமா தனிமையா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்ப கொஞ்சம் வயசு இருந்துச்சு, ஓரளவுக்கு போயிட்டே இருந்துச்சு. இருக்க முடியாதனால ரொம்ப வேதனை வலி வருது. ஒண்ணு மட்டும் தோணுது, எதுக்குடா அந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு மட்டும் தோணுது. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னுடைய சூழ்நிலைனால நான் அதுக்கு தாங்க முடியாம அழுக வருது. நான் அழுது போடணும்ல எந்த ஒரு இது இல்லை. சரியா வீடியோ போட்டு 4 நாள் ஆயிருக்கு, புரிஞ்சுக்குங்க. அது ஒன்று நான் சொல்ல முடியும். தப்பா யாரும் நினைச்சுக்காதீங்க. என்னுடைய சூழ்நிலை நான் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். யாரும் பார்த்து இது பண்ணு சொல்ல, தாய் தகப்பன் வந்து யாருமே தூசணப்படுத்தாதீங்க. அது ஒன்று தான் கேட்டுக்கிறேன். வேற எதுக்குமே நான் சொல்லல. அந்த தூசணப்படுத்தாதீங்க, அவங்களை வந்து ரொம்ப மன உளைச்சல் படுத்தாதீங்க. கொஞ்ச நாள் தாய் தகப்பனு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுத்து பாருங்க. இந்த பூமியில நீங்க கால் எடுத்து வச்சப்ப தாய் தகப்பன் உங்களை எந்த அளவுக்கு பூ போல தாங்கி வளர்த்திருப்பாங்க. இன்னொரு இது வந்து அது பெத்தவங்க கடமை, அது அப்படித்தான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்க. கரெக்டு தான். இருந்தாலும் அது உலகத்துல வந்து காலங்காலமா அப்படித்தான் வந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் இது நினைச்சுக்காம கொஞ்சம் தாய் தப்பன மனசு நோக்காம பார்த்துக்குங்க. அடுத்து உங்க ஜென்ரேஷன் அப்படித்தான் வரும். ஆனால் காலங்காலமா அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. நாங்கள்லாம் எங்க தாய் தப்பனை அப்படி பார்க்கல. எங்க நல்லா தாங்க பார்த்தா, எங்க அப்பா அம்மா மேல நல்லா பார்த்து இது பண்ணிவிட்டோம். இன்னைக்கு 4 நாளா முடியாம படுத்து இன்னைக்கு எந்திரிச்சு இன்னைக்கு உட்காந்துக்கு உயிரோட அப்படியே அந்த முடியாதப்ப போயிருந்தாலும் போய்தான் இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. யாருமே எது பார்க்க முடியாது. இப்போ வந்து வீட்டுக்காரங்க இந்த வெளியே கழுவி கொடுக்காத தண்ணி கேட்டாங்க. அதனால அப்ப எந்திரிச்சு அப்படியே இது பண்ணிட்டேன். மன்னிச்சுக்கோங்க, தப்பா இது நினைச்சுக்க. இந்த பொம்பளை வந்து இதுல சிம்பத் கிரியேட் பண்ணல. நான் ஒவ்வொரு டைம் எனக்கு இப்படியே தான் போய்கிட்டு இருக்குது. உடம்பு முடியாம போய் ரொம்ப அவஸ்தைப்படுறேன். 4 நாளா தூங்கிட்டே இருந்தேன். எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பாய்ங்க.